எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அனிதா சுலகம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு ஸ்மோக்கி ஐ எஃபெக்ட் தான் காட்ட போகிறேன். இது வந்து க்ரீன் அண்ட் ப்ளூ மிக்ஸ்டராக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த ஐ மேக்கப் லுக் எப்படி பண்ணுறதுன்னு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஐஷேடோ பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை பண்ணுங்கள். ஒரு செலோ டேப் வந்து நீங்கள் அந்த ஐப்ரோ ஆர்ச் கடைசீட்டில் இருக்க பார்த்தீங்களா, அதுக்கும் கீழே வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக. அது நீங்கள் பண்ணுறதுனால என்னென்னா உங்கள் ஐஷேடோ வந்து லுக் ரொம்ப அழகாக வரும், ரொம்ப நீட்டாக உங்கள் ஐ ஷேப் தெரியும். அடுத்தது ஹிலாரி ரோடா ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே அஃபோர்டபுள் ஐஷேடோ. பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இதில் எல்லா கலர்ஸுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு பிக்மெண்ட்டும் ரொம்ப நல்லா வரும். ஸோ பேஸ் ஷேடாக நான் ஒரு ட்ரான்சிஷன் ஷேட் உங்களுக்கு என்ன மாதிரி மேட் ஃபினிஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து லைட் கலர்ஸாக இருக்கணும். லைட் ப்ரௌன், லைட் ரெட், லைட் பீச் கலர், அந்த மாதிரி லைட் கலராக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஃபுல்லாக ஐஷேடோ ஐ லிட் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரஷ் வச்சு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஸ்மோக்கி ஐ எஃபெக்ட்டுங்கிறதுனால நான் வந்து சுகர் ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரோட் ஹவுஸ் ப்ளூஸ் அப்படிங்கிற ஒரு கலர் ப்ளூ ஜெல் ஐலைனர். இது வந்து நீங்கள் ஃபுல் ஐலிட் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஷேப்பாக இருக்கும்ல அவசியம் கிடையாது. ஸோ ஃபுல்லாகவே அப்படி இப்படி அப்ளை பண்ணால் கூட ஓகே. நம்ம எப்படி இருந்தாலும் பிளெண்ட் பண்ண தான் போகிறோம். ஸோ உங்களுக்கு ஜெல் ஐலைனர் கூட அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்கள்கிட்ட காஜல் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் காஜல், ப்ளூ காஜல், உங்களுக்கு என்ன ஐஷேடோ க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை போட்டு நீங்கள் ஃபுல்லாக ரஃப்பாக அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் பிளெண்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ரவுண்ட் பிளெண்டர், பஃபிங் பிளெண்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஐலிட்டில் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா டென்ஸாக பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். பிஎஸ்சியிலேருந்து ஃப்ளாட், அந்த டிப் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறது அதனால் அழகாகவே பிளெண்ட் ஆகுங்க. ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அது பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹிலாரி ரோடா அதே ஐஷேடோ பேலட்லேருந்து லைட் ப்ளூ கலர் எடுத்து அந்த கட் க்ரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனில் மேலே மட்டும் நான் ஃபுல்லாக அவுட்டர் கார்னர்லேருந்து உள்ள வரைக்கும் நான் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட் ஐஷேடோ ப்ரஷ் எடுத்துகிட்டு அந்த ஐஷேடோ பேலட்டில் க்ரீன் கலர் ஒரு ஷிம்மரி ஷேட் எடுத்திருக்கேன். அதை எடுத்துக்கோங்க. அந்த க்ரீன் கலர் எடுத்து இன்னும் கார்னர்லேருந்து சென்டர் வரைக்கும் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாக அப்ளை பண்ணக்கூடாது. சென்டர் வரைக்கும் மட்டும் இந்த க்ரீன் கலர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பிளெண்டிங் வந்து ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பிளெண்ட் கரெக்டாக பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த ஐ லுக் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. உங்களுக்கு ஈவனாக பிளெண்ட் ஆகிருக்காது. உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு கலர், இன்னொரு இடத்துல ஒரு கலரும் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அதே ஐஷேடோ ஹிலாரி ரோடா ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு டார்க் பிங்க் ஷேட், ஒரு பிங்க்கும் ரெட் கலரும் மிக்ஸ் ஆன ஷேட் எடுத்து உங்களுக்கு அந்த கட் க்ரீஸில் மட்டும் மேலே வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணக்கூடாது. கட் க்ரீஸில் மட்டும் வச்சு பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா இன்னும் ஐஷேடோ வந்து உங்களுக்கு இன்னும் டிஃபைனாக வெளியில் காட்டும். ஸோ அதுக்காக அப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது காஜலுக்கு வந்து நான் சாம்பர் ஐ காஜல் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ஐ காஜல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மச் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். உங்களுக்கு மினிமம் 10 to 12 hours வரைக்கும் எனக்கு அன்றைக்கி நான் போட்டிருந்த போது இருந்தது. ஸோ ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது நீங்கள் வந்து காஜலாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஐஷேடோ ஃபுல்லாக பிளாக் ஸ்மோக்கி ஐஸ் வேணால் கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த சாம்பர் ஐ காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். கீழே வாட்டர் லைனில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மேலேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், மேலே வாட்டர் லைன்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது இப்படி பண்ணுறதுனால என்னென்னா உங்கள் ஐ லுக் வந்து இன்னுமே நல்லா டிஃபைனாக அழகாக காட்டுங்க. அடுத்தது நைக்காலேருந்து லிக்விட் ஐலைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட் லுக் தான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ப்ராடாக கொடுத்துருக்கேன். நல்லா ப்ராடாக கொடுத்துருக்கேன்.
உங்களுக்கு வந்து அந்த விங் லைன் வந்து உங்களுக்கு நல்லா திக்காகவே கொடுத்துருக்கேன். இன்னும் இந்த செலோ டேப் போட்டிருக்கனால உங்களுக்கு இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு லைன் ஈக்குவலாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு செலோ டேப் போடாமல் உங்களுக்கு பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து செலோ டேப் ஒரு பிகினருக்காக நான் சொல்லியிருக்கேன். ஸோ செலோ டேப் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு விங்கும் அழகாக வரும். உங்களுக்கு ப்ரோடாக வரும்னா ப்ரோடாக பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு சன்னமாக வேணால் கூட நீங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நான் இன்றைக்கி அப்படி பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ப்ரோடாக தான் கொடுத்துருக்கேன். கேட் விங் லைனர் மாதிரி கொடுத்துருக்கேன். நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிலாரி ரோடா ஐஷாலோ பேலட்டில் இருந்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துகிட்டு 2 கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. ப்ளூ, டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி என்னோடய வாட்டர் லைனுக்கு கீழே கொஞ்சம் நான் ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு ரொம்ப ஹெவி ஸ்மோக்கி ஐயாகவும் இருக்காது, மைல்டான ஒரு ஸ்மோக்கி லுக் தான் கொடுத்துருக்கேன். ஸோ கீழே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த வாட்டர் லைனில் ஃபுல்லாக நான் கார்னரில் ஃபுல் வரைக்குமே நான் இன்னர் கார்னர்லேருந்து அவுட்டர் கார்னர் வரைக்கும் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐ மேக்கப் லுக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? இந்த ஐ மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.